வீடு யாருக்கு தேவை? ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். இது மனிதர்களில் பணம் படைத்தவர்கள் எப்பொழுதுமே இதை பற்றி சிந்திக்க வேணும். ஏனென்றால் பணம் படைத்தவர்களுக்கு ஒரு வீடல்ல பல வீடுகள் இருக்கும் என்பதுதான் உண்மை. ஆனால் ஏழைகளுக்கு ஒரு வீடு என்பது அது சிம்ம சொப்பனமாகத்தான் இருக்கும் என்பதுதான் உண்மை. இந்த மண்ணில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற வார்த்தையை பூர்த்தி செய்ய வேண்டுமென்றால் எல்லோரும் சமரசம் என்ற எண்ணத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த மண்ணில் தர்மம் என்ற ஒரு விஷயம் சுழன்று கொண்டே இருந்தால் மட்டுமே எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்ற வார்த்தை உண்மையாக மாறும். அப்படி இல்லாவிட்டால் அது வார்த்தையில் மட்டும்தான் இருக்குமே ஒழிய அது உண்மையாக இருக்காது, உண்மையாக அது மாறாது. இந்த உலகில் இந்த மண்ணில் மனிதர்கள் ஏழைகளும் உழைப்பாளிகளும் தான் இந்த மண்ணில் ஒரு வீடு கட்டுவதற்கு பலவிதமான துன்பங்களை அடைகின்றார்கள். பணம் படைத்தவர்களுக்கு அது ஒரு பெரிய காரியம் அல்ல. ஏழைகளும் உழைப்பாளிகளும் தான் ஒரு வீட்டை கட்ட அவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் உருவாகின்றது. ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வைக்கின்றேன். இந்த மனைகளை பிரிக்கும் தொழிலதிபர்கள் ஏழைகளை மனதில் வைத்து இல்லாதவர்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற வார்த்தையை நீங்கள் பூர்த்தி செய்தால் அது நன்றாக இருக்கும். நீங்கள் வீட்டு மனைகளை பிரிப்பதே ஏழைகளுக்காகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய பணக்காரர்களுக்காக அல்ல. பணக்காரர்கள் வீடு கட்டப்போவதில்லை. மனைகளை வாங்கி அவர்கள் முதலீடு செய்கிறார்கள். அவர்கள் மீண்டும் அது வியாபாரத்துக்காக பயன்படுத்துவார்கள். ஆனால் வாழ்க்கையில் ஒதுங்க உறங்க வீடில்லாத மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். உங்களுடைய லாபத்தை குறைத்து கொண்டு நீங்கள் ஏழைகளுக்கு உதவினால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற வார்த்தை பூர்த்தியாகும். இந்த மண்ணில் சொர்க்கம் ஒன்று இருக்கிறது என்றால் அது ஏழைகள் இருக்கும்போதுதான். அந்த ஏழைகள்தான் உழைப்பாளிகளாக இந்த மண்ணில் இருக்கிறார்கள். ஒரு வீடு கட்ட வேண்டுமென்றால் அதை கட்டி கொடுக்கும் மனிதனுக்கு வீடு இருக்காது. ஒரு வீடு கட்ட வேண்டுமென்றால் உழைப்பாளி இருக்க வேண்டும். உழைப்பாளிக்கு ஒரு வீடு வேண்டும். உங்களுடைய பெருமையை பறைசாட்டி கொள்ள வேண்டுமென்றால் வசதி படைத்தவர்கள் உழைப்பாளி இல்லாமல் ஒரு வீடு கட்ட முடியாது. உழைப்பாளி இல்லாமல் உங்களுடைய கழுத்தில் ஆபரணத்தை அணிய முடியாது. வீடும் ஆபரணமும் காரும் இது எல்லாம் உங்களுக்கு தற்பெருமையை கொடுக்கிறது என்றால் அதற்கும் ஏழைகளாகிய உழைப்பாளிகளால் மட்டும்தான் அது முடியும். உழைப்பாளிகள்தான் இந்த உலகத்தை அழகாக மாற்ற முடியும் என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட உழைப்பாளிகளுக்கு வீடொன்று
வேண்டுமல்லவா? மனிதர்களுக்கு மட்டுமல்ல, பறவைகளுக்கும் கூட வீடு இருக்கும்போது அதனுடைய கூடே அதற்கு வீடுதான். அப்படி இருக்கும்போது மனிதனுக்கு வீடில்லை என்றால் அது மனித குலத்திற்கே கேவலமாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை. ஆகையால் தொழிலதிபர்கள் இல்லாதவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் உங்களால் முடிந்ததை செய்து ஏழைகளுக்காகவே வீட்டு மனைகளை பிரித்து அவர்களுக்கு கொடுங்கள். எப்படிப்பட்ட மனிதனாக வந்தாலும், எப்படிப்பட்ட துன்பத்தில் இருக்கக்கூடிய மனிதன் வந்தாலும் இல்லை என்று சொல்லாமல் உங்களால் இயன்றதை நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் வியாபார நோக்கத்தில் மனைகளை பிரிக்காமல் ஏழைகளுக்காக பிரித்து நீங்கள் அந்த மனைகளை கொடுங்கள். இயற்கை எல்லோருக்கும் பொதுவானது. காற்று, மலை, ஆகாயம், பூமி எல்லோருக்கும் பொதுவானது. மரணம் பொதுவானது. இயற்கையின் பேரிடர் அழிவுகள் வரும்போது அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பார்ப்பதில்லை. ஆகையால் நீங்கள் மனிதநேயத்தோடு கருணையுள்ள மனிதனாக இந்த பூமியில் நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி ஒவ்வொரு மனிதனும் மாறிவிட்டால் இந்த பூமியே சொர்க்க பூமியாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை. நன்றி.